தாவீதும் சீமேயியும். பகூரின் ஊரானாகிய பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயியும் தீவிரித்து யூதா மனுஷருடன் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். தாவீது அப்சலோமுக்கு தப்பித்து யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் இருந்தபோது அவர் கலக்கத்தோடு இருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருந்தார். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். சங்கீதம் 42:6. தாவீது இப்போது மகிமையோடு திரும்பி வருகிறார். மிகவும் சந்தோஷமாக யோர்தானை கடக்கிறார். சிறுமையில் இருந்த தாவீதை கர்த்தர் இப்போது உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் தாவீதின் சிறுமையை அவரை விட்டு நீக்கி போட்டார். தாவீதும் அவரோடு கூட அவருடைய எல்லா ஊழியக்காரரும் யோர்தானை கடந்து எருசலேமுக்கு திரும்பி வர ஆயத்தமாகிறார்கள். அவர் யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் தாவீதுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். அவர்கள் யோர்தானை கடக்க பண்ண தாவீதுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் கில்கால் மட்டும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தாவீது ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவர் விரும்பும் காரியத்திற்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்திருக்கிறது. தாவீது யோர்தான் மட்டும் வந்தபோது அவரை அநேகர் வந்து சந்திக்கிறார்கள். அவர்கள் 2 பேரை பற்றி இந்த வசன பகுதியில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவன் சீபா, மற்றொருவன் சீமேயி. சீபா மேவி போசேத்தின் நிலங்களை பராமரிக்கிறவன். அவன் தன்னுடைய எஜமானின் நிலங்களை அபகரித்துக் கொள்ள திட்டமிட்டான். தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தாவீது ராஜாவிடம் மேவி போசேத்தை பற்றி தப்பிதமான செய்திகளை சொன்னான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீதும் அவருடைய எல்லா ஊழியக்காரரும் யோர்தான் மட்டும் வந்தபோது பகூரின் ஊரானான பென்யமீனனான கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போகிறான். அவனோட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போகிறார்கள். தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடின போது சீமேயி அவரை தூஷித்தான். இப்போது 1000 பென்யமீனரை அழைத்துக் கொண்டு தாவீதை வரவேற்க வருகிறான். தாவீதை தூஷித்ததற்காக தன்னை மன்னிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். பென்யமீன் மனுஷர் 1000 பேரை சீமேயி அழைத்து வந்ததினால்
பென்யமீன் கோத்திரத்தில் தனக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். தாவீது சீமேயியை மன்னிக்கவில்லை என்றால் இவர்கள் எல்லோருமே சீமேயியோடு சேர்ந்து தாவீதுக்கு சத்துருக்களாகி விடுவதற்கு வாய்ப்புள்ளது. தாவீதோடு இருக்கும் அபிசாய்க்கு எப்போதுமே பொறுமை இராது. சீமேயியை பார்த்தவுடன் அபிசாய் அவனை கொல்ல வேண்டும் என்று தாவீதிடம் கூறுகிறான். ஆனால் தாவீதோ சீமேயியை மன்னித்து அவன் மரித்து போகக்கூடாது என்று கூறிவிடுகிறார். ஆனாலும் தாவீது சாலமோனிடம் சீமேயின் வழக்கை விசாரிக்குமாறு கூறுகிறார். தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடிய போது சீபா மேவிபோஷத்தை ஏமாற்றியவன். இப்போது தாவீதை வரவேற்பதற்கு தன்னுடைய 15 குமாரர்களோடும் 20 வேலைக்காரரோடும் வருகிறான். தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் நெருங்கிய சிநேகிதர்கள். மேவிபோசேத் யோனத்தானுடைய குமாரன். தாவீது யோனத்தானுக்கு தயவு செய்ய விரும்பி மேவிபோசேத்தை தன்னுடைய அரண்மனையில் ராஜபோஜனம் பண்ணுவதற்கு அனுமதித்திருந்தார். தாவீது சவுலின் நிலங்களை மேவிபோசேத்திற்கு கொடுத்தார். அந்த நிலங்களை உழுது பயிரிட்டு பராமரிக்கும் வேலையை சீபாவுக்கு கொடுத்தார். சீபாவோ மேவிபோசேத்தை பற்றி தாவீது ராஜாவிடம் தப்பிதமான செய்தியை சொல்லி மேவிபோசேத்தின் நிலங்கள் அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். தன்னுடைய சதியினால் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் நல்ல சிநேகத்தை பிரித்து விட்டான். இப்போது தாவீது எருசலேமுக்கு திரும்பி வர யோர்தான் மட்டும் வந்தபோது சீபாவும் தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போகிறான். தாவீது எருசலேமுக்கு போகும்போது அங்கே மேவிபோசேத்தை பார்ப்பார் என்றும் மேவிபோசேத் தன்னுடைய உண்மையான நிலைமையை தாவீதுக்கு சொல்லிவிடுவான் என்றும் தன்னுடைய சதி திட்டம் தாவீதுக்கு தெரிய வரும் என்றும் சீபா பயப்படுகிறான். ஆகையினால் மேவிபோசேத் தாவீதை பார்ப்பதற்கு முன்பாக சீபா தாவீதை பார்த்து அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். சீபா எதிர்பார்த்த பிரகாரமாக மேவிபோசேத்தும் தாவீதை பார்த்து தன்னிடத்தில் தப்பிதம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறான். சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண்பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும் என்று மேவிபோசேத் தாவீது ராஜாவிடம் சொல்லுகிறான். தாவீது யோர்தான் மட்டும் வந்தபோது பகுரிம் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயியும் தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போகிறான். சீமேயி பென்யமீன் கோத்திரத்தான். தாவீது அப்சலோமுக்கு தப்பித்து ஓடிய போது சீமேயி பகுரிமிலே தாவீதை தூஷித்தான். தாவீது ராஜா பகுரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பராக்கிரமசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். 2 சாமுவேல் 16:5-8 வரை. சீமேயி இப்போது தாவீதின் சமாதானத்தை தேடி வந்திருக்கிறான். அவன் தனியாக வராமல் யூதா மனுஷரோடு கூட தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்திருக்கிறான். சீமேயோடு கூட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருக்கிறார்கள். சீமையோடு கூட இருக்கிற பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் யுத்த வீரர்கள். அவர்கள் இப்போது தாவீது ராஜாவுக்கு சேவை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை பார்க்க வருவதற்கு முன்பாக சீமேயி யூதா மனுஷரோடு வந்து தாவீதை பார்ப்பதில் முந்திக் கொள்கிறான். சீமேயி ஏற்கனவே எல்லோருக்கும் முன்பாக தாவீதை தூஷித்தவன். அவன் இப்போது எல்லோருக்கும் முன்பாக தாவீதை பார்க்க வருகிறான். கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுகிறான். சீமேயி தாவீது ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக என்று பணிவோடு சொல்லுகிறான். வேதாகமத்தில் இது போன்ற படகை பற்றி
இந்த வசனத்தில் மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடப்பதற்காக தாவீது இந்த படகை பயன்படுத்துகிறார். சீமேயி தாவீது ராஜாவிடம், உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் என்று முந்திக் கொண்டேன் என்றும் சொல்லுகிறான். மற்றவர்கள் பார்க்காத ரகசியமான இடத்தில் சீமேயி தாவீது ராஜாவுக்கு முன்பாக தாழ விடவில்லை. தாவீதின் ஊழியக்காரரும் தன்னோடு கூட வந்திருக்கிற யூதாவின் மனுஷரும் பென்யமீன் மனுஷரும் பார்க்கும்போது சீமேயி எல்லோருடைய கண்களுக்கும் முன்பாக தாவீது ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுகிறான். சீமேயி தாவீது ராஜாவை எல்லோருக்கும் முன்பாக தூஷித்தான். இப்போது அவன் எல்லோருக்கும் முன்பாக தாவீது ராஜாவிடம் மன்னிப்பு கேட்கிறான். உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சீமேயி தாவீது ராஜாவிடம் தன்னுடைய பாவத்தை அங்கீகரித்து அறிக்கை செய்கிறான். தாவீது ராஜா தன்னுடைய அக்கிரமத்தை தன்மேல் சுமத்தாமல் தன்னை தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று சீமேயி தாவீது ராஜாவிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறான். தாவீது சீமேயின் துரோகத்தை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். தாவீது இரக்க குணம் உள்ளவர். சீமேயின் துரோகம் தாவீதோடு கூட இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். தாவீது சீமேயை மன்னித்தாலும் அவர்கள் சீமேயை மன்னிக்க ஆயத்தமாயில்லை. சீமேயிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் தாவீது ராஜாவிடம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்று சொல்லுகிறான். சீமேயிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அபிசாய் சொல்லுகிறான். சீமேயி தாவீதை தூஷித்த போது அபிசாய் அவனை கொன்றுபோட ஆயத்தமாய் இருந்தான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். 2 சாமுவேல் 16:9. தாவீது ராஜா அபிசாய்க்கு சீமேயை கொல்ல அப்போதும் அனுமதி கொடுக்கவில்லை, இப்போதும் அனுமதி கொடுக்கவில்லை. அபிசாய் தாவீது ராஜாவிடம் சீமேயை கொல்ல வேண்டாமா என்று கேட்கிறான். தாவீது அபிசாய்க்கு பிரதியுத்தரமாக, செருயாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லுகிறார். தாவீது ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிடுகிறார். தாவீது சீமேயை பழிவாங்க விரும்பவில்லை. அபிசாய் சீமேயை பழிவாங்க விரும்புகிறான். நம்முடைய சிநேகிதர்களிடத்தில் பழிவாங்கும் ஆவி இருக்கும் என்றால் நாம் அவர்களுடைய கோபத்தை தணிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். செருயாவின் குமாரர் தாவீதுக்கு சத்துருக்களாக இருந்த சம்பவங்களின் விவரம் வருமாறு: அப்னேரை கொலை பண்ணியது, யோவாப் அப்சலோமை திரும்ப அழைத்து வந்தது, அபிசாய் தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடிய போது சீமேயை கொல்ல விரும்பியது, யோவாப் அப்சலோமை கொன்று போட்டது, அபிசாய் தாவீது தன் தேசத்திற்கு திரும்பி வருகையில் சீமேயை கொல்ல விரும்பியது, யோவாப் அமாசாவை கொன்றது, யோவாப் இஸ்ரவேலை இலக்கம் பார்த்தது, யோவாப் தாவீதுக்கு பின்பு அதோனியாவிற்கு ஆலோசனை கூறியது. தன்னிடத்தில் சரணடையும் ஜனங்களை மன்னிப்பது ராஜாவுக்கு அழகு. தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சீமேயை பார்க்கும்போது அவனை ஒரு துரோகியாக பார்க்காமல் இஸ்ரவேல் தேசத்தில் அவனும் ஒரு பிரஜை என்று பார்க்கிறார். தாவீது எருசலேமுக்கு திரும்பி போகும் சந்தோஷத்தில் இருக்கிறார். சந்தோஷமான இந்த நாளில் ஒருவரும் கொல்லப்படக்கூடாது என்பது தாவீதின் விருப்பம். சீமேயை கொண்டு போடாமல் அவனை மன்னிப்பதினால் தாவீதின் சந்தோஷம் அதிகரிக்கிறது. தாவீது கர்த்தருடைய கிருபையை நினைவு கூறுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாவீதுக்கு அவருடைய ராஜ்யத்தை திரும்பவும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு கிருபையும் இரக்கமும் காண்பித்திருக்கும் போது தாவீது சீமேய்க்கு இரக்கம் காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் தாவீதின் பாவத்திற்கு தக்க தண்டனையை கொடுக்காமல் தமது கிருபையினால் தாவீதின் பாவங்களை மன்னித்தார். தாவீது இப்போது சீமேயின் பாவங்களை மன்னிக்கிறார். தாவீது ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிடுகிறார். தாவீது தன்னுடைய வார்த்தைகளை ஆணையினால் உறுதிப்படுத்துகிறார்.
சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமாய் தோன்றும்படி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன். நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுஷின் நாட்கள் எம்மாத்திரம்? இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரப்படுத்தி வந்த பின்பு இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம். இதற்காக நீங்கள் கோபிப்பானேன்? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ? எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கும் 10 பங்கு இருக்கிறது. உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு. பின்ன ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள்?
எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்திச் சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது.